பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல வேலையை இருந்ததாக நான் சோதரிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வசனத்தை பார்க்கலாம். ஆக நம்ம ஜெபிப்போம். சோதனை ஆண்டவர் துதிக்கிறோம். கிருபையாளர் நன்றி. எங்கள் தெய்வமே நன்றி ஆண்டவர். எங்களோட பேசுங்க ஐயா, தெளிவுபடுத்துங்க, ஆசீர்வதிங்க, மரத்தை வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தில் விதமாக சொல்லப்பட்டிருக்கு. பிரசங்கி 12ஆம் அதிகாரம். நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகர் நினை தீங்கு நாட்களில் வராததுக்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததுக்கு முன்னும் நீ உன் வாலிப பிரயாசத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. இது வாலிபரை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தால் யார் நல்லா உடம்பு நல்லா செயல்படுதோ, நல்லா உடம்புல ஒரு நோய் இல்லாமல் இருக்காங்களோ, நோய் இருந்தாலும் நார்மலாக இருக்காங்களோ அவங்கள பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. உடம்பு நல்லா இருக்கும் பொழுது, இல்லைன்னா வாலிப பிரயாசத்தில். அதே நம்ம 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாகட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகள் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. ஏன் வாலிபனை பற்றி மட்டும் சொல்லப்பட்டிருக்கு? நம்ம நாட்டில் தீவிரவாதம் வந்துச்சு. அதை 10 வாலிபர்கள் வந்தாங்க, இளைஞர்கள் வந்தாங்க. அவங்கள என்ன கேன்வாஷ் பண்ணி அனுப்புனாங்களோ 10 பேர் வந்து கிட்டத்தட்ட 300க்கு அதிகமான பேரை கொண்டுட்டாங்க. இந்த வாலிப வயசு துடுப்பான வயசு. எந்த வேலையும் சுறுசுறுப்பாக அந்த உடம்பு வந்து செய்யும். சுறுசுறுப்பு உள்ளவங்க எல்லா வேலையும் செய்வாங்க. அப்போ இந்த வாலிபத்தை வந்து ஸ்பெஷலாக அங்கே பிரசங்கி சொல்லிட்டு போகிறாரு. உன் வாலிப பிரயாசத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. உன்னை யார் உண்டாக்குனாங்களோ அவங்கள நினைக்கணுமா, அடுத்தது அம்மா அப்பா நினைக்கணும். அப்படி நம்ம நினச்சோம் அப்படின்னா தீங்கு நாட்கள் வருமா? தீங்கு நாட்கள். வாலிபன் வந்து ஏதாவது தப்பு பண்ணோம்னா சிறைச்சாலைக்கு போயிடுவாங்க. நிறைய தப்பு பண்ணுறாங்க, சிறைச்சாலைக்கு போயிடுவாங்க. 1 ஆயில் 2 ஆயில் அப்படின்னு தண்டனை இருக்குது. சாகும் வர ஆயுள் தண்டனை அப்படின்னு தண்டனை இருக்குது. அந்த மாதிரி நாட்களில் வராதுக்கு முன்னமும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு பிரியமானவர்கள் அல்ல என்று சொல்லும் வருஷங்கள் சேராதுக்கு முன்னும். வருஷங்கள் சேராதுக்கு முன்னும் தப்பு பண்ணிட்டு திருப்பி வருஷங்கள் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அதாங்க சொல்லப்பட்டிருக்கு 12:1ஆம் வசனத்தில், நீ சொல்லும் வருஷங்கள் சேராதற்கு முன்னும். வருஷமாக கஷ்டப்படுவாங்க, எனக்கு இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய ஒரு நடிகர் அவர் சாவதுக்கு முன்பாக சொன்னார், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இஷ்டமே இல்லை அப்படின்னார். ஏன்னா தேவனை அறியாதவங்க. இங்கு சொல்லப்பட்டிருக்கணும், சிருஷ்டிகர் உடனே யார் உருவாக்கினாங்களோ அவர் நல்ல. சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததுக்கு முன்னும். நாங்கள் சூசைட் விளையத்தில் ஒரு 35 வரைக்கத்தக்க ஒரு சகோதரனை பார்த்தோம். ஆக்சிடெண்ட்டில் கண்ணு போயிட்டு. அந்த ஆளுக்கு இந்த வசனம் எல்லாம் கரெக்டாக பிறந்தது பாருங்கள். சூரியனும் வெளிச்சமும். நம்ம கண்ணு நல்லா இருந்தால் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். வெளிச்சத்தை பார்க்கலாம், சந்திரன் நைட்டு பார்க்கலாம், நட்சத்திரங்களை பார்க்கலாம். இதெல்லாம் அந்தகாரப்படதுக்கு முன்னும். ஆக்சிடெண்ட்டில் எங்கே சுற்றி பார்த்துட்டு வந்துருக்குறாங்க. பின்னால் மண்டையில் அடிபட்டு நரம்பு கட்டாயி 2 கண்ணும் படிப்படியாக தெரியாமல் போயிட்டு. அதுதான் அங்கே வசனம் சொல்லுது, அந்தகாரப்படாததுக்கு முன்னும். நம்மளுக்கு நோய் வராதுக்கு முன்னும், நம்மளுக்கு பலவீனம் வராதுக்கு முன்னும் நம்ம ஆண்டவர் நினைக்கணுமா. சங்கீதக்காரர் சொல்கிறாரு, அந்தி சந்தி மச்சான்கள் நம்ம துதிப்பேன், எனக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கும் நம்ம துதிப்பேன் ஆண்டவரே. அவர் இந்த பிரசங்கிகள் அப்பா சாலமோன் ஞானிகள் அப்பா சொல்கிறார், நான் துதிப்பேன் அப்படிங்கிறார். அந்த மாதிரி நம்ம சொல்ல நம்ம ஆசீர்வதிக்கப்படும். மலைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராதுக்கு முன்னும். வீட்டு காவலில் தள்ளாடி பலசாலிகள் கூணி போய் நல்லா பலனாக இருப்போம். நம்ம கடைசியில் பலன் போயிடும். நோய் வந்துச்சுன்னா அப்படியே பலன் போயிடும். ஒரு சகோதரன் எனக்கு தெரியும், எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருந்தார். அவருக்கு திடீர்னு நோய் வந்துட்டு, அவர் பேண்டே அவரால் போட முடியல, அவ்வளோ லூஸ் ஆகிட்டு. அது நோய் வந்துட்டு அவர் கடைசியில் இறந்து போயிட்டார். ரொம்ப வயசு வரை இருக்கிறார், நடுத்தர வயசுல இறந்துட்டார். அதான் அந்த வசனம் சொல்லுது, பலசாலிகள் கூணி போய் ஏந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலகன வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போவதற்கு முன்னும். உடம்பு நல்லா பலன் இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா செமிக்கும், நல்லா போகிற இடத்துல போவாங்க, கண்ணு வெளிச்சமாக இருக்குது, உடம்பு நல்லா இருக்குது. அப்படி இருக்கும்போதே ஆண்டவர் நினைக்கணும். கடைசி நோய் வந்துச்சு அப்படின்னா சொல்லுவாங்க, என்னால் எந்திக்க முடியல, என்னால் ஜெபம் பண்ண முடியல, என்னால் தூங்க முடியல. அந்த மாதிரி சூழ்நிலை வராதுக்கு முன் நம்ம ஆண்டவர் நினைக்கணும். ஏந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசல் கதவுகள் அடைப்பட்டு குருவியின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி கீதவாக்கிய கன்னிகள் எல்லாம் அடங்கி போகாதிருக்க.
வசதி இருந்தால் எல்லாம் நல்லா மியூசிக் கேட்பாங்க, எல்லாம் கேட்பாங்க. அதான் இந்த கன்னிகள் எல்லாம் அப்போ இந்த மியூசிக்லாம் கேட்கும்போது சொன்னால் காதில் சொல்லுங்க மிஷின் வச்சுருக்காங்க. அப்போ இந்த மாதிரி பலவீனம் வராதுக்கு முன்னே நான் ஆண்டு நினைக்கணும் பைபிள் சொல்லுது. ஏன் நினைக்கணும் அப்படின்னா அதே 12ஆம் அதிகாரத்தை சொல்லப்பட்டிருக்கு. 8ஆம் வசனம், மாயே மாய் எல்லா மாயின்னு பிரசங்கி சொல்லுகிறான். பிரசங்கி பெரிய ஞானவானாக இருந்தார், ரொம்ப செல்வாக்குள்ளவராக இருந்தார். அந்த செல்வாக்கு அவரை திருப்திப்படுத்தலை. ரொம்ப ஞானம் இருந்தது, அது மூலமா அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாருன்னு சொல்ல முடியல. அதான் அவர் சொல்றாரு, என்ன மாயா மாயா அப்படிங்கிற எல்லா மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறார். அதே பிரசங்கி 12:9 வசனத்தை பார்த்து, மேலும் பிரசங்கி ஞானவனாக இருந்தபடியால் அவன் ஜனத்துக்கு அறிவை போதித்து கவனமாய் கேட்டாராய்ந்து அநேக நீதிமொழிகளை சேர்த்து எழுதினான். நான் ரொம்ப நீதிமொழிகள் எழுதினா ரொம்ப ஞானமா இருந்தேன். ஆனாலும் இதெல்லாம் மாய, ஏன்னா ஆண்டவர் நினைக்கணும், இயேசு கிறிஸ்துவை நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 12 சொல்றாரு, என் மகனே இவைகளினாலே புத்தி அடைவாயாக. இந்த உலகத்துல ஆண்டவர் நினைக்கலாம் ஒண்ணுமே இல்லை, பலவீனம் வரும், ஆபத்து வரும், எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும். அது வராதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், இது புத்தி அடைவாயாக. அநேக புத்தகங்களை உண்டு பண்ணுவதற்கு முடியவில்லை. அதிக படிப்பு உடலுக்கு இழப்பு. ரொம்ப படித்தாலும் ஆண்டவர் நினைக்கணும். சில ரொம்ப படிச்சிருப்பாங்க, ஆனால் அதை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதான் சொல்லப்பட்டிருக்கு, அநேக புத்தகங்களை உண்டு பண்ணுவதற்கு முடிவில்லை, அதிக படிப்போட உடலுக்கு இழப்பு. அது ஆசீர்வாதம் சொல்லப்பட. ரொம்ப படிச்சிருப்பாங்க, ஆனால் அந்த படிப்பு ஞானம் தான் எதுக்கு எடுத்தாலும் வரும். அந்த ப்ரொனன்சியேஷன், இங்கிலீஷ் வேர்டு, அந்த அர்த்தம் அதே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவர் நினைக்கணும், அவர் ஞானப்படி நம்ம அவர் ஞானத்தை பிரதிபலிக்கணும், அவர் நினைச்சுக்கிட்டே இருக்கணும். பைபிள் தெளிவாக சொல்லுது. யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் போகிற இடத்துலலாம் அவர் நினைக்கணும், அவர் கற்பனை கைக்கொள்ளணும்னு யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக பிரசங்கி 12:13. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனை கைக்கோள். வாலிபனை பார்த்து உடம்பு நல்லா இருக்கவங்களை பார்த்து சொல்றார், தேவனுக்கு பயப்படணும். யாருக்கு பயப்படுதாங்களோ சின்ன சின்ன விஷயத்துக்கு பயப்படுவாங்க, ஆனால் தேவனுக்கு பயப்பட மாட்டாங்க. பாச்சானுக்கெல்லாம் பயப்படுவாங்க, ஆனால் தேவனுக்கு பயப்படணும். இது சொல்லப்பட்டிருக்கு, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனை கைக்கொண்டு எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை. இதுவே கடமை, நம்ம அதை செஞ்சுதான் ஆகணும். ஆண்டவருக்கு பயப்படணும், கற்பனை கைக்கொள்ளணும், இதுதான் நம்ம கடமை. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானால் தீமையான தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார். நன்மைனாலும் சரி தீமைனாலும் சரி தேவன் நியாயத்தில் கொண்டு வருவாராம். நம்ம நல்லா வசதியாக இருப்போம், இந்த வாலிபங்க எல்லா காரியத்தை குறிக்கும், வசதியை குறிக்கும், உடம்பு நல்லா இருக்கிறது குறிக்கும். அப்போ இந்த நல்லா இருக்கும்போதே ஆண்டவர் நினைக்கணும். கெட்டகுமார்னு ஒரு பையன் இருந்தான், அவன் எல்லா ஆஸ்தியும் இழந்துட்டான், ஆனாலும் ஆண்டவர் அவனுக்கு இறக்க கட்டளிட்டார். அவன் ஆண்டவர் நினைச்சதுனால திருப்பி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அப்படி நிறைய பேர் பெற்றுக்கொள்ளல பைபிளில், நிறைய பேர் பைபிளில் பெற்றுக்கொள்ளலை. யூதாசை பார்க்கலாம், அவருக்கு ரொம்ப வயசு சொல்லப்படலை, அவர் நன்மைக்கு கிடைக்கல, அப்படி நிறைய காரியங்களும் பார்க்கலாம். பைபிளில் ஆசீர்வாதத்தை பெறாதவங்க நிறைய இருக்கிறாங்க. துன்மார்க்கர்னு சொல்லப்பட்டிருக்க நீதிமொழிகள், துன்மார்க்கமாக நடக்கிறவங்க, தேவனுக்கு பயப்படாதவங்க, அவர் நினைக்காதவங்க, அவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, ஆண்டவர் நினைங்க. வாலிபன் சொல்லப்பட்டிருக்கு, ஃபர்ஸ்ட் வாலிபன், ரெண்டாவது உடம்பு நல்லா இருக்கிறவங்க, கைகால் நல்லா இருக்கு, கண்ணு நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு, ஃபங்க்ஷன் நல்லா இருக்கு, அவங்கள பற்றி ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் நினைக்கணும், இந்த உடம்பு தந்தவர் அவர் தான், வாலிபன் தந்தவர் அவர் தான், எல்லாவற்றையும் நியாயத்தில் நிற்பார். அவருக்கு பயப்படணும், கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். பாக்கியவான் சங்கத்தை சொல்லப்பட்டது, அந்த குடும்பமே ஆசீர்வதிக்கப்படும் சொல்லப்பட்டது. இந்த வசனத்தை நீங்கள் பாருங்க, ஆசீர்வதிங்க, ஆண்டவருக்கு பயப்படுங்க, கற்பனை கைப்படுங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி ஆண்டவர், நன்றி. வாலிபனும் சிஸ்டர் நினைவு நம்ம பார்க்கிறோம். வாலிபத்தை குறிக்கி, ரெண்டாவது நல்லா உடம்பு பலசாலியை குறிக்கி கேட்கிற பிள்ளைகள் உங்களை நினைக்க கிருபைச்சிங்க. எவ்வளோ டென்ஷன் வந்தாலும், எவ்வளோ சோறு வந்தாலும், எவ்வளோ வியாதி வந்தாலும் உங்களை நினைக்க கிருபைச்சிங்க, அவங்க ஆசீர்வதிங்க. இப்போ வியாதி இருந்தால் மாற்றுங்க, சோறு இருந்தால் மாற்றுங்க, பாரம் இருந்தால் மாற்றுங்க, என்ன பிரச்சனை இருந்தால் மாற்றுங்க. கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவர், அப்படியே செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.